பாபா, நான் உங்கள் தீவிர பக்தன். உங்களை சிலையாக எடுத்து வந்துள்ளேன். ஆசீர்வதியுங்கள் பாபா. உங்கள் திரு உருவத்தை சிலையாய் வடித்து எடுத்து வந்துள்ளேன் பாபா. இதோ பாருங்கள். இந்த பக்கிரிக்கு கோயில் கட்ட நீ யார்? இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது பாபா. கிடையாது. செங்கல் எல்லாம் உடைந்து போகும். இந்த கோயில் கட்டிடம் சீக்கிரமாக இடிந்து போகும். நீ போய் உன் வேலையை பார். பாபா, நான் உங்கள் பக்தன். எனக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யக்கூடாதா? நீ என்ன சொன்னாலும் இந்த ஜென்மத்தில் உனக்கு கோயில் கட்ட அனுமதி தர முடியாது. பாபா, நான் என்ன பழிபாவம் செய்தேன்? தங்களுக்கு நான் கோவில் கட்ட ஆசீர்வாதம் கேட்டா தங்கள் என் கோவில் இடிந்துவிடும், செங்கல் உடைந்துவிடும் என்கிறீர்கள். அதற்கு கூட இந்த ஜென்மத்தில் எனக்கு பாக்கியம் இல்லை என்றால் இந்த ஜென்மமே எனக்கு வேண்டாம் பாபா, வேண்டாம். பாபா, உங்களுக்கு கோவில் கட்ட முடியாத இந்த பிறவி எனக்கு தேவையில்லை பாபா. சாமி, எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு சாமி. போன ஜென்மத்தில் பாபாவுக்கு கோயில் கட்ட முடியலன்ற ஏக்கத்திலேயே நீ கடலில் விழுந்து இறந்துட்ட. இந்த ஜென்மத்தில் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அதே செலவு உன் கைக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குமே? புரிஞ்சுது சாமி. நான் இறந்த பிறகு பாபா என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் பாபா அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு. அம்மா தூக்கிக்கவா? பாபா, 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 மெதுவா. பாபா, எங்கம்மா பாபாவை ஆளை காணா? ரொம்ப தூரத்துல இருப்பாரோ? பாபா ரொம்ப தூரத்துல இருக்க மாட்டாருப்பா. கூப்பிடுற தூரத்துல தான் அவர் எப்பவும் இருப்பாரு. சும்மா சொல்றீங்கம்மா? சும்மா சொல்லலப்பா. அம்மா எப்பவும் உண்மையத்தான் சொல்லுவேன். பாரு, நான் பாபான்னு சொல்லுவேன், பாபா என்னன்னு கேட்பாரு. பாரு பாபா. என்ன பாயாஜிமா? பாபா, பாபா, நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பக்கத்திலே இருக்கீங்க பாபா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். ஒருவேளை பசிய போக்குறதே பெரிய புண்ணியம். ஒவ்வொரு முறையும் நான் இருக்கிற இடம் தேடி வந்து என் பசிய போக்குறீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? பசிக்கிற எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கிற உங்களுக்கு உங்க பசிய போக்குறது என் பாக்கியமா நினைக்கிறேன் பாபா. அல்லாஹ் மாலிக், உங்களை ஆண்டவன் காப்பாத்து. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். போயிட்டு வரேன் பாபா. வாப்பா. வா பாபா.
என் மேல உனக்கு அவ்வளோ ஆசையா? நல்ல வேலை முள் மனம் உடையல. வெட்டுற மரம் தான் கொட்டுற மழைக்கு காரணம். உங்களை எல்லாம் ஆண்டவன் தான் காப்பாற்றணும். கல்லடிப்பட்ட எனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா அதை எடுத்து வீசின உன் கைக்கு எவ்வளவு வலிக்கும்? விடுங்க பாப்பா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல குதிரையை காணோம்னா கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க. எவன் பொய் சொன்னாலும் அவன் வாயாலே உண்மையை ஒத்துக்க வைக்கிறீங்க. இந்த கல்குவாரிக்கு வந்து உங்க குடலை வெளியே எடுத்து போட்டு கழுவி காய வச்சு உள்ள எடுத்து போட்டுக்கிறீங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியணும். நான் யாருன்னு உனக்கு தெரிய வைக்க வேண்டிய இந்த சிரிச்சு மழுப்புறவெல்லாம் எனக்கு வேண்டாம். அங்க முள்ளு குத்துனதுக்கு முள்ளோட முனை உடையக்கூடாதுன்னு சட்டையே கிழிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லல, இந்த ஒரு மரம் மட்டும் இல்ல, இந்த மலையை சுத்தி இருக்க மொத்த காட்டி அழிச்சிருவேன் நானு. நான் யாருன்னு உனக்கு தெரியணும். சுத்தி பாரு. ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார். அல்லாஹ் மாலிக். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ. அம்மா வலிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்தாங்க பாபா. அடிச்சிட்டேன். பாபா இந்தாங்க. கொடுங்க. அங்க வைங்க. வலி உயிர் போற மாதிரி இருக்குமா? பாபா நீங்க தோத்துட்டீங்களே. நீங்க எல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வலிக்குதுமா. முடியலமா. பாபா உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஐயோ வலி உயிர் போற மாதிரி இருக்குமா? ஐயா வலி. ஐயோ பாபா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அம்மா. ஏய் ஏன்ட்ட குறா கோலியா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாபா என்னடி வலிக்கலையா? அம்மா என்ன சொல்ற? வலியே இல்லம்மா. ஐயோ மணிக்கூட வேற உடைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வலிக்கலையா? என்ன சொல்ற? வலிக்கலையா? வலிக்கவே இல்ல. வலிச்சாதாண்டி குழந்தை பிறக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எந்திரி. மெதுவா வா, உள்ள வா. மெதுவா வா. என்னடி சொல்ற? சுத்தமாவே வலி இல்லையா? சுத்தமா வலியே இல்லம்மா. இந்த கஷாயத்தையாவது குடிடி, வலிக்குதான்னு பாப்போம். என்னடி ஆச்சரியமா இருக்கு, உனக்கு வலியே இல்லாம குழந்தை பிறந்துருச்சு.